இது என்னடா இது? இதுவா நெக்ஸ்ட் கேம். இந்த கேமுக்கு நேம் என்னங்க? சப்ளிங் ஆட்டம்னே. சப்ளிங் ஆட்டமா? It's very wrong bro. சப்ளிங் ஆட மாட்டான். அடடே. இதை விட வேற ஏதாவது தொழில் பண்ணலாம். நீங்க பத்திரிகை தொழில் பண்றதை விட இந்த மாதிரி எழுதுறதுக்கு வேற ஏதாவது தொழில் அவங்க குடும்ப ரீதியா பண்ணிட்டு போலாம். என்ன பொழப்பு மனுஷன் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான், நாளை கழிச்சு ஊருக்கு போடாம வேற ஏதாவது தொழில் அவங்க குடும்ப ரீதியா பண்ணிட்டு போலாம். இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஜூனியர் விடலாம். இதுக்கு மேல எனக்கு காட்டமா எனக்கு பேச முடியாது. உங்க விஜய் யாருன்னு தெரியுமா? தெரியாது. இல்ல தெரியும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுதான் தெரியல. எனக்கு தெரியல. உங்க ஆளுங்க அவ்வளவு பேர். டேய் தமிழ்நாட்டு பார்டர் தாண்டா தெரியுமான்னு தெரியாது உங்க ஆளு. இருங்க. This is the Leo trailer. This the goddamn Avengers. I think this is the Indian John Wick. உள்ள வந்த பவரடி அண்ணா யாரு? என்ன சொன்ன? ஐஷோ ஸ்பீடுக்குலாம் உங்க விஜய் யாருன்னு தெரியுமா? தெரியாது. தேவடியா புள்ள அப்படி எல்லாம் பேசக்கூடாது. கோபி அங்க உங்களால நிக்க முடியாத சூழ்நிலை இருக்குங்கிறது எனக்கு தெரியுது. பார்க்கவே புரியுது எங்களுக்கு. பாரா ரமேஷ், இங்க பாரா ரமேஷ். பாத்தியா உங்களுக்கு தெரியல? கோபி போலாகுது. என்னையாது? அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் 980 கிலோமீட்டர் தொலைவில் ஆந்திர கடற்கரையில் சீமான் மோந்தா புயல் நிலை கொண்டுள்ளது. அண்மை செய்தியை திரையில் காண்டு கொண்டிருக்கிறோம். என்னது? பாருங்க டொர்னாடோ ஹரிகேன் அதுதாங்க புயல். நான் ஏன் உசுரோட இருக்கணும்? நான் ஏன் உசுரோட இருக்கணும்? கிளம்புங்க. நம்ம 3 பேரும் விழுந்து சாகிறதுக்கு ஒரு கிணறு கிடைக்காதா? ஏய் கிணத்தெல்லாம் தண்ணி இல்லடா. இவன் டம்மி தான் போட்டுருக்கு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே. நண்பர்களே, இந்த டுபாக்கூர் நாய் 1 வருஷமா கிட்டத்தட்ட முக்கிக்கிட்டே இருக்கான். அதுக்கு என்ன காரணம் யாராச்சும் கண்டுபிடிச்சீங்களா? நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவனுக்கு பைல்ஸ் போல. நான் எங்க வேணும்னாலும் வந்து ப்ரூவ் பண்றேன். விஜய்க்கு அரசியல்ல ஒரு மண்ணும் தெரியாது. விஜய் ஒரு அரசியல் தற்குறி. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது. ஓகே ஓகே குளோன் குள். முதல் ஓட்டே தலைவா, உனக்கு தான் தலைவா. எங்க தளபதி கால் தூசி அவன வர மாட்டானுங்க. அந்த நாய் குடுக்குற அல்ப காசுக்காக பாரு நம்ம உடம்புல எவ்வளவு வெட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. ச்சே என்ன பொழப்புடா இது. என்னமோ சுதந்திர தினத்தை கொண்டாடத்துல போய் சிக்கி சத்த மாதிரி கொண்டாடிட்டு இருக்க. நீ சாக வேண்டிய ஆள் தான். சார் இவன் என்ன பண்ண சார்? செருப்ப காட்டிட்டு அடிக்கிறீங்க. ஐயா உனக்கு நம்பறியா? ஒருத்தர் நில்றா. அவரு இல்லையா? உம்மா நில்றா. போலாகுது. என்னையாது? மழை இப்போ லேசா முளைப்புக்கு இவ்வளவு சத்தம் போடுகின்றார்கள். லேசா முளைத்ததுக்கு இவ்வளவு முளைத்ததுக்கு. அதே போல இங்கே நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்து விட்டது என்ற ஒரு நாடகத்தையும் திரு எதிர்கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதுவரைக்கும் முன்ன மாதிரியா பாத்திருக்கேன், முடிச்சு வைக்க பாத்திருக்கேன். கேட்காத மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி இருப்பா. வெறும் டுபாக்கூர். மிஸ்டர் டீச்சர், என் வெளி தொடர்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. ஆடும். ஏண்டா கெழுட்டு நாயே, நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு. உனக்கு இளம ஊஞ்சல் ஆடுதா? பக்கத்துல யாருக்கா? அந்த மேனம் கிட்ட வச்சிருந்தேன்.
என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? இல்ல பாஸ், இதுல இருக்க பேரை பார்த்தா அவங்களே வந்துருவாங்கல்ல. என்ன இதெல்லாம் வீட்டுல விசேஷமா? இன்னைக்கு சடங்கல்ல. சடங்கா? யாருக்கு? உனக்குதான். தனக்கு மயக்கம் வந்து விட்டது போல் நடித்து சுற்றுலா குழுவினரிடம் உணவு வாங்கி சாப்பிட்ட கங்காருவின் குறும்பு வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது. ஒரு டவுட், உன்னை மாமா மாமான்னு கூப்பிட்டாங்களே, நீ அவளுக்கு மட்டும்தான் மாமாவா இல்ல இந்த ஏரியாவுக்கே மாமாவா? நான் தான் உங்க தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன். நீ பேசல, அந்த பேச. வெரி ராங் ப்ரோ. படிக்கலாம், இதுக்கு மேலயும் நீ படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ 1831 அது பல்லகளெல்லாம் உடைச்சு போயிடும். படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி அந்த women முதல்ல நிர்வாணமா தான் நடந்து வந்துக்கிட்டாரு. எனக்கு நான் தோலை தூக்கி போட்டு போய்க்கின்றவர நான் தான் துண்ட பண்ணி இடுப்புல நேரம் இங்க கொண்டு வந்தேன். இவரை வச்சுதான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இவரு ஏதாவது சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம். படிச்சு இவ்வளவு விவரமா இருக்கிற நம்ம கிட்டவே இந்த அரசியல்வாதிய பண்ணையாரு இந்த ஆட்டம் போடுறானுங்களே, படிக்காத நம்ம அப்பா அத்தாளுங்களே என்ன படுபடுத்திருப்பானுங்க. No, 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 no. எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி எக்கச்சக்கமாக போச்சு கணக்கு. இவர் பேச்சாளரா இல்ல, புத்திசாலியா இல்ல, சிறந்த நடிகரா அதுவும் இல்ல, சிறந்த வரலாற்று ஆசிரியரா அதுவும் இல்ல, பெரிய ஆண் அழகனா ஒரு புடிங்கும் இல்ல. என்ன இவரு? ஏன்பா எல்லாரும் காலையில வாசல் தெளிச்சு கோலம் போடுறாங்க? தெரியலையப்பா, என்னவா இருக்கும்? கோலம் போட்டு வாசல் தெளிச்சு அழிஞ்சிட்டு இருக்குதா மயிரே? என்னப்பா தூங்குறதுக்கு முன்னாடி ஏப்பா குட் நைட் சொல்றோம்? உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. தெரியலையப்பா, தூங்கிட்டா எப்படி சொல்றது? தூங்கிட்டா குட் நைட் சொல்ல முடியாதுப்பா. திருடி சென்ற என்னை